வீடியோ பார்த்துட்டு உள்ளதுக்கு வணக்கம். நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா 10 மைண்ட் கோவிங் சர்க்கிள் பெட் தான் பார்க்க போகிறோம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் சரி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். அதை வச்சு நீங்கள் அப்பக்கப்போ நம்ம வீடியோவில் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்களை உங்களால் பார்க்க முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒன்று வேணால் பார்க்கலாம். உங்களை விட்டு செல்ல வேண்டும் அல்லது உங்களை பொய்யாக காதலிக்கும் நபர் எப்போதும் தவறான கருத்துக்களையும் தவறான எண்ணங்களையும் முன்வைத்து ஏதாவது ஒன்றை சொல்லி கொண்டே இருப்பார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருக்கும்போது உங்களை ஒருத்தங்க ஃபேக்காக விரும்புகிறாங்க, ஏதோ ஒரு காரணத்துக்காக உங்களை யூஸ் பண்ணிக்கிறதுக்காக விரும்புகிறாங்க அப்படின்னா உங்களை விட்டு அந்த யூஸ் முடிஞ்சதுக்கப்புறம் விட்டு போகணும்னு நினைக்கக்கூடிய விஷயங்களுக்காக உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா தப்பான விஷயங்களுக்கு தப்பான கருத்துக்களையும் முன் வைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா உங்களுடைய கேரக்டரை அசெஷன் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களை பற்றி இழிவான பேச்சுகள் அதிகளோட இருக்கப்படும். மொத்தமாக உங்களுடைய வாழ்க்கையவே ஸ்பாயில் பண்ணக்கூடிய விஷயங்கள் கூட அவங்க நிறைய பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அவங்க முழுக்க உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் அவங்க இப்படிப்பட்ட கேவலமான விஷயங்கள் பண்ணுறாங்க. நிறைய பேர் லைஃப்பில் இப்படிப்பட்ட விஷயங்கள் பண்ணி தான் விட்டும் போகிறாங்க. காதலித்து 6 மாதங்கள் வரை நீங்கள் காதலித்த நபர் இருக்கக்கூடிய குணம் உண்மையானது கிடையாது. அதன் பிறகு வரக்கூடியது தான் உண்மையானது. அதனால் அது வரைக்கும் உங்களிடம் நடக்கக்கூடிய விஷயங்களை அனைத்தையும் நடிப்பாக இருக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய நபர்கள்லாம் முதல் 1 மாதம் 2 மாதத்துலேயே அவங்க காமிக்கக்கூடிய அன்பு, அவங்க காமிக்கக்கூடிய விஷயங்களை வச்சு இவர் தான் இவங்களுடைய கேரக்டர், இவங்க இப்படிப்பட்ட நல்லவங்களா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுறீங்க. அப்படி என்னைக்கும் வராதிங்க. ஒரு 6 மாதம் வரைக்கும் உங்கள் லைஃப்பில் நீங்கள் விரும்பக்கூடிய பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அது உண்மையான காதலாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்காது. ஸோ 6 மாதம் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். யார் ஒருவர் உங்களை பொய்யாக காதலிக்கிறாரோ அவர் உங்களை முகத்தை பார்த்து பேசவே மாட்டார்கள். உங்கள் உடம்பை பார்க்கலாம் அல்லது வேறு எங்கேயாவது பார்ப்பார்கள். உங்கள் முகத்தை பார்க்க வேண்டாம் என்று ஆசை கூட அவர்களுக்கு வராது. அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒருத்தவங்க உங்களை விரும்பும்போது உங்களை ஃபேக்காக விரும்புகிறாங்க பார்த்தீங்களா? அப்படி ஃபேக்காக விரும்பும்போது அவங்க உங்களுடைய ஃபேஸை பார்த்து கண்டிப்பாக நிச்சயம் பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவைப்படலை உங்களுடைய முகத்தை பார்க்கணும், உங்களுடைய பேசணும் அப்படின்றதுக்காக. அவங்க பார்த்து பேசக்கூடிய விஷயம் உங்களுடைய உடம்பாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா வேறு எங்கேயாச்சும் பார்த்து பேசுவாங்க, அவங்க கூட இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி. இங்கே இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் இப்படிப்பட்ட விஷயங்கள் இப்படிப்பட்ட காதலை சிக்கி வாழ்க்கையில் நிறையா ஸ்பாயில் பண்ணிக்கிறாங்க. ஸோ உங்கள் ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் இந்த ஒரு விஷயத்த இருக்கான்னு பாருங்கள். அப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் வெளியே வர்றது நல்லது. நீங்கள் விரும்பும் நபர் அல்லது உங்களுக்கு தெரிந்த நபர் அதிக அளவில் கோவப்படுகிறார்கள் என்றால் நிச்சயம் அவரை தனியாக விடுங்கள். அவர்களுக்கு தேவைப்படுவதை இப்போது தனிமை தான். அதாவது பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க கோவப்படும் போது ஒருத்தங்க சண்டை போடும்போது இங்கே நிறைய பேர் பண்ணக்கூடிய விஷயம் அவங்கள அப்பவுமே பார்த்தீங்கன்னா பேசி சமாதானப்படுத்தணும். அவங்களுக்கு என்ன பிரச்சனை நம்ம தெரிஞ்சுக்கணும், அதை நம்ம சால்வ் பண்ணி வைக்கணும்னு நிறைய பேர் பண்ணுறீங்க. அது முற்றிலும் பார்த்தீங்கன்னா கேவலமான தப்பான ஒரு விஷயம். நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் அவங்களை இன்னும் அதிகமாக காயப்படுத்தலாம். அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயம் தனிமை தான். நீங்கள் கொஞ்ச நேரம் அவங்கள ஃப்ரீயாக கொஞ்ச நேரம் விடுங்களேன். அவங்களே அதுக்கப்புறம் சரியாயிட்டு உங்களுக்கு கிட்ட தேடி வருவாங்க. நீ அந்த நேரத்தில் பிடிச்சி அவங்களை போய்ட்டு தோணன்ட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது அவங்களுக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காகவும் கோவத்தையும் ஏற்படுத்தும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் விரும்பும் நபர் ஏன் எதற்கு என்று தெரியாமலே உன்னிடம் பேசுவதை தவிர்க்கிறார்கள் என்றால் நீங்கள் கேட்டாலும் சொல்ல மாட்டார்கள். சில நாட்கள் சொல்லணும், அதன் பிறகு அவர்களே உங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லுவார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் விரும்பும்போது நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க உங்கள் கூட பேச மாட்டாங்க, சரியாக அவங்க கூட கான்டாக்ட் வச்சுக்க மாட்டாங்க. ஏன் எதுக்கு நீங்கள் அவங்கள்ட்ட போய் கேட்டாலும் அவங்க அதுக்கான சரியான ரிப்ளை கொடுக்கல அப்படின்னாலே நிச்சயம் அவங்க உங்களை விட்டுட்டு போக போகிறாங்கன்னு தான் அர்த்தம். ஸோ அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. அந்த ஒரு ரீசனால தான் அவங்க இப்படி ஒத்த நாள் உங்களை பார்த்திங்கன்னா அவாய்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் விரும்பக்கூடிய ஆண் நிச்சயமாக அவங்கள விட்டு போக போகிறாங்க அப்படின்னாலே ஷூராக அவங்க அவங்கள ஃபஸ்ட் அவாய்ட் பண்ணுவாங்க. நீங்கள் ஏன் எதுக்குன்னு கேட்டாலும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ இது நார்மலாக நடக்கக்கூடிய விஷயம். உங்கள் லைஃப்லையும் இது நடக்கலாம். நீங்கள் தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதனால் புரிஞ்சு நடந்துக்கோங்க. ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு இருந்துச்சா வீடியோ பார்க்குற வரைக்கும் see you, Dada. Bye bye.